Welcome to another episode of Taste with Kavi. இப்போ நம்ம வந்துட்டு நான் ஆஃபீஸ் போகும்போது என்னெல்லாம் பண்ணுறேன், என்னோட டே டு டே லைஃப் எப்படி இருக்குன்றது தான் காமிக்க போகிறேன். மார்னிங் எழுந்ததுமே ஃபஸ்ட்டு நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றணும். இது நம்மளோட கடமை. அதுக்கப்புறம் நமக்கு தண்ணி ஊற்றணும். மீன்ஸ் நம்ம கண்டிப்பாக ஹைட்ரேட் பண்ணிக்கணும். இது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஹேபிட் எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்குது. ஃபஸ்ட்டு எழுந்ததுமே நான் தண்ணி தான் குடிப்பேன். நீங்களும் அதே மாதிரி உங்களை ஹைட்ரேட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாகவே ப்ரஷ் பண்ணிவிட்டு தண்ணி குடிங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் நைட்டு பாத்திரம்லாம் வாஷ் பண்ணவே இல்லை. சரி ஃபஸ்ட்டு அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஏதாவது குக் பண்ணலாமே அப்படின்னு நான் பாத்திரம் தான் கழுவிட்டுருக்கேன். இது சும்மா ஒரு டே டு டே லைஃப் தான். வேறு எதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விலாகுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள். இது என்னடா காம்போன்னு பார்த்துட்ருக்கீங்களா? சுரக்காய் கூட்டு பீட்ரூட் பொரியல்னு. எனக்கு ஆக்சுவலாக டைமே இல்லாதனால ஏதோ ஒன்று குக் பண்ணி ஆஃபீஸ் கிளம்பணுமேனு எல்லாத்தையும் குக் பண்ணியாச்சு. இதுதான் என்னோடய அவுட்ஃபிட். எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கிளம்பிட்டு என்னோடய கார் லிஃப்ட்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் நாங்கள் இருக்க ஏரியா. ஸோ எனக்கு இது ஒரு வீக்கெண்ட் விலாக். எனக்கு பார்த்திங்கன்னா எவ்ரி சண்டே ஃபிக்ஸ்ட் ஆஃப். மற்ற ஆஃப்லாம் ஆல்டர்னேட்டாக தான் வரும். அப்படியே ஒரு சிட்டுக்குருவி இருந்துச்சு. அதை ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கலான்னு பார்த்தேன். பட் தெரியவே இல்லை. ஆஃபீஸும் போயாச்சு. போயிட்டு வீட்டுக்கு ஒரு ஆரஞ்ச் ஜூஸ் குடித்தாச்சு. நீங்களும் வாங்க சொல்லு. நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க சொல்லு. நாங்கள் எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ண கிளம்பியாச்சு. இங்கே இருக்கிற நியர்பை ஷாப் தான். அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீப் அண்ட் அஃபோர்டபுளாக இருக்கும். உங்களுக்கும் வேணும்னா இதை நோட் பண்ணிக்கோங்க. எவ்ரி ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே ஆஃபீஸ் கண்டிப்பாகவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட வீக்கெண்ட் பிளானே இதுதான். நாங்களும் நிறைய பிளான் போடுவோம். ஆனால் கடைசியில் சொதப்பி இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிடும். இதுதான் எங்களுக்கு ரெகுலராக வீக்கெண்டில் ஃபுல்லாக நடக்குது. அப்படின்னா நைட்டும் மூவி பார்க்கலான்னு இருக்கோம். ஆனால் அந்த பிளானை சொதப்பிடும் கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா மூவி பார்க்கலான்னு வேறு நைட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் அதுவும் எப்படி கண்டிப்பாக சொதப்பு தான் போகுதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படின்னு. எங்களோட பிளானே எல்லாமே சொதப்பலாக தான் இருக்குமே. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஷாப்பு அல்நூறுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் தான் இருக்குது. புஷாகாரா ஏரியாவில் இருக்கவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். எவ்ரி ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே கண்டிப்பாக ஆஃபர்ஸ் இருக்கும். நாங்கள் என்ட்ராகும் போதே சூப்பரான இந்த கலெக்ஷன் ப்ரேஸ்லெட் இருந்துச்சு. இந்த மாதிரி இந்த பீட்ஸ் வச்ச கலெக்ஷன் எனக்கு பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். அதை பார்த்தோன்னே கொஞ்ச நேரம் அதே நின்று நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். செம்ம அழகாகவே இருந்தது. அப்படி நாங்கள் உள்ளே போயிட்டு சரி வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுக்கலான்னு போனால் இவர் எப்போ பார்த்தாலும் அந்த கடைக்கு போனாலே இந்த சாக்லேட் செக்ஷனில் போய் நின்றுட்டு அங்கே இருக்க எல்லா சாக்லேட்டையும் எடுத்து எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்குறதே அவரோட பொழப்பாக போயிடுச்சு. சம்டைம்ஸ் அவன் அதை பிச்சுட்டு அவனுக்கு தெரியல ஆக்சுவலாக. ஸோ அதனால பிக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த கடையில் பார்த்திங்கன்னா பப்பாயா ரொம்பவே சூப்பராக இருக்கும். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அப்புறம் நீங்கள் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எல்லாமே லூஸ்லேயும் எடுத்துக்கலாம். நீங்களாம் ஒரு பக்கம் பர்ச்சேஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எங்காலும் நான் ஒரு பக்கம் பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு பண்ணிகிட்ருக்காரு. அதை பாருங்கள். என்னடா நீ பண்ணி போட்டிங்க இருக்க வாங்கி போட்டுட்டு இருக்க தம்பி இதான் நமக்கு இருக்குப்பா ஒண்ணு கூட கிடையாது. ரெண்டு அது வேற. நீங்க போய் வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துட்டு வாங்கப்பா. Go and take vegetables and come. Go. பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் மாதிரி பண்ணி கொடுத்து அதை வச்சு ஜாலியாக விளையாடிட்டு இருக்கான். எங்கள் மேடம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நாங்கள் கடையில் பார்த்தா என்னோடய ஃப்ரெண்டும் இருந்தாங்க. சரி ஓகே அவங்களுக்கும் ஒரு ஹாய் சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க லாஸ்ட் வீடியோலேயே. அவங்க என்னோடய பழைய ஆஃபீஸோட ஃப்ரெண்டு. அவங்களையும் பார்த்தோம். அதான் நான் கலாய்ச்சிட்ருக்கேன். என்னம்மா ஃப்ரூட்ஸ்க்கு ஆட் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் பார்த்து கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அவங்க கூட அவங்களோட ஃப்ரெண்டும் வந்திருந்தாங்க. அவங்க கூட என்னோடய பையன் நல்லா விளையாடிட்டு இருந்தான். என்ன தான் நம்ம ஊரில் சீசனே போயிடுச்சுனாலும் வாட்டர் மெலன்லாம் இங்கே எப்போவுமே சீசனில் இருக்கும். அதனால நம்ம 365 days வாட்டர் மெலன்லாம் கிடைக்கும். ஸோ இவங்க தான் அவங்களோட ஃப்ரெண்டு. அவங்க கூட அவர் பேசிகிட்ருக்காரு. அப்படியே நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் எடுத்துட்டோம். ஆல்ரெடி நம்ம ஒரு 1.5 hours இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். இப்போ எல்லாத்தையும் பில் பண்ணிவிட்டு இது நியர்பை ஷாப்பில் தான் இருக்குது. ஸோ அதனால அவங்களே ஹோம் டெலிவரி பண்ணிவிடுவாங்க. ஸோ எல்லாத்தையும் வாங்கி நாங்கள் வச்சுட்டு வந்துட்டோம்.
ஆக்சுவலாக நாங்கள் வந்து மைக் எடுத்துகிட்டு போகாததுனால இதில் வந்து ரொம்ப நாய்ஸியாக இருந்தது. அதனால தான் வந்துட்டு நான் திரும்ப பேசியிருக்கேன். நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்துட்டு நாங்கள் ஆல்ரெடி வந்து நெஸ்டோவில் வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அது ரொம்ப டைட்டாக இருந்ததுனால சரி போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நாங்கள் வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து போகிற வழியில் அப்படியே டே டு டேலையும் போய் பார்த்துட்டு, ஏன்னா இப்போ வந்து இப்போ கிறிஸ்மஸ் வருது இல்லையா, ஸோ அதனால வந்து கலெக்ஷன்ஸ் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரெஸ் கலெக்ஷன் சொல்லலை, இந்த ஹோம் டெக்கோர் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து சூப்பராகவே இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கோம். இவர் வந்து தம்ஸ் அப் காமிச்சிட்ருக்காரு. அவர் பாருங்களேன் என்னென்னலாம் அட்டோழியம் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு சரின்னு அங்கேருந்து கிளம்பியாச்சு. போட வேண்டியதாக இருக்குது, அதை போட்டு என்னன்னு பார்க்கலாம். ஃபைனலி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா டே டு டேக்கு ரீச் ஆகிட்டோம். கலெக்ஷன்ஸை பாருங்களேன், சீரியஸ்லி வாவ் அப்படி தான் இருந்தது. ஏன்னா நாங்கள் வந்துட்டு லாஸ்ட் டைம் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது கலெக்ஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் வந்து லேட்டாக போயிட்டோம். இப்போ வந்துட்டு அக்டோபர்லேருந்தே வந்து கலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல். ஸோ வி ஆர் இன் நவம்பர் நவ். ஸோ கலெக்ஷன்ஸ் வந்துட்டு சீரியஸாகவே எல்லாமே இருந்துச்சுங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கு இப்போயே எல்லாத்தையும் வாங்கி வச்சிடலாம் ஹோம் டெக்கார் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நல்லா இருந்தது. என்ன தான் நம்ம வந்துட்டு எப்படி இருந்தாலும் வந்துட்டு இந்த எனக்கு பெருசாக சாமி பக்தியெல்லாம் கிடையாது. பட் ஸ்டில் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் வரும்போது வீடே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது வாங்கலாமே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தால் சைடில் எங்கள் ஹஸ்பண்ட் விளையாடிட்டு இருக்காரு. அவர் அப்படி வந்துட்டு அந்த கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு வந்துட்டோம். சரி இன்னொரு நாள் வந்து வாங்கிக்கலாம், ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆகிடுச்சு, ஏன்னா அடுத்து நெக்ஸ்ட்டோ வர போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் இங்கே வந்துட்டு இந்த கேப்பை வச்சுட்டு ரொம்ப ஆட்டம் போட்டுட்டு இருந்தார். அப்புறம் அவருக்கு ஒரு ஃப்ரெண்டும் கிடச்சாங்க, அவர் கூட அப்படியே விளையாடிட்டு இருந்தார். விளையாடிட்டு சரின்னு நாங்கள் வந்துட்டு பார்த்துட்டு பில்லும் போட்டாச்சு. நாங்கள் பில் போடுறதுக்குள்ளே அவருக்கு வந்து கார் வாங்கி கொடுத்துருந்தோம். அவர் ஃபஸ்ட்டு போயிட்டு எனக்கு பில் போட்டு கொடுங்க நாங்கள் வச்சுட்டு வாங்கியாச்சு. அந்த காரை வந்து நான் அங்கேயே பிரிச்சுட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அடம். நான் வந்துட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டேன்னு சொல்லி அங்கேயே பிரிச்சுட்ருக்காரு. நாங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு வரும்போதே ஆல்மோஸ்ட் ஒரு 11 PM ஆகிடுச்சு. ஸோ வீக்கெண்ட் தானே, நாங்கள் வந்து ஏதாவது மூவி பார்க்கலான்னு டிசைட் பண்ணிவிட்டு வந்துட்டோம். போயிட்டு வீட்லேயும் ஒரு மூவி பார்த்தோம். இதுதான் அந்த மூவி. இப்படி தான் எங்களோட வீக்கெண்ட் போச்சு. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.